செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் வகுப்புல அடுத்த செட் ஆஃப் உயிர்மெய் எழுத்து பார்க்க போறோம். என்ன உயிர்மெய் எழுத்து பார்க்க போறோம்? அதாவது இது வரைக்கும் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அது வரைக்கும் உள்ள உயிர் எழுத்துகள் மெய் எழுத்தோட சேரும் பொழுது என்ன உயிர்மெய் எழுத்துகள் உருவாகுதுன்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு அடுத்ததா ஐ ஐயனம் ஐ ஐ வந்து மெய் எழுத்தோட சேரும் பொழுது என்ன மாதிரியான உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது, அதை எப்படி உச்சரிக்கணும் எழுதணும்ன்றதை இன்னைக்கு கத்துக்க போறோம். முதல்ல இக்குன்ற மெய் எழுத்து ஐன்ற உயிர் எழுத்து கூட சேரும் பொழுது என்ன உருவாகுது? கை. இதோட உச்சரிப்பு என்ன? கை கை. இழுக்கணும், சரிங்களா? கை. அடுத்தது இங்கு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு இஞை இஞை இஞை. Next, ichu plus I is equal to chai, chai, chai. அடுத்ததா inju plus I is equal to nyai, nyai, nyai. அடுத்தது ittu plus I is equal to tai, tai, tai. அடுத்த இன்னு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு நை, நை, நை. அடுத்தது இத்து பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு தை, தை, தை. அடுத்தது இந்து பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு நை, நை, நை. அடுத்து இப்பு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு பை, பை, பை. அடுத்து இம்மு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு மை, மை, மை. அடுத்து இ பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு யை, யை, யை. நல்லா கவனமா கவனிங்க உச்சரிப்பு. அடுத்து இரு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ரை, ரை, ரை. அடுத்தது இல்லு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு லை, லை, லை. அடுத்து இவு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு வை, வை, வை. அடுத்து இழு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ழை, ழை, ழை. அடுத்து இள்ளு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு லை, லை, லை. அடுத்து இற்று பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ரை, ரை, ரை. அடுத்து இன்னு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு நை, நை, நை. சரிங்களா? இதுதான் உச்சரிப்பு. சரி, இப்ப வந்து இந்த உயிர்மெய் எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னா, அதாவது புள்ளி இல்லாத எழுத்து இருக்கு இல்லையா? இக்குன்றது புள்ளி வச்ச மெய் எழுத்து. அது புள்ளி எடுத்துட்டா அது என்னது? கேன்ற உயிர்மெய் எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும் அப்படின்னா, அதாவது சங்கிலி கொம்பு அப்படின்னு இதுக்கு பேர். சங்கிலி, அதாவது ஒரு செயின் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு செயின் இப்படி இருக்கும் இல்லையா? கர்வா அந்த மாதிரி செயின் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு சங்கிலி கொம்பு அப்படின்ட்டு பேரு. சரிங்களா? இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சுழி, ரெண்டாவது ஒரு சுழி, மூணாவது இப்படி வளைச்சு விட்டுறணும். ஸ்ட்ரைட்டா விடக்கூடாது, கர்வ் மாதிரி வளைச்சு விடணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, ரெண்டாவது, மூணாவது இப்படி கர்வ் மாதிரி இப்படி விட்டுறணும். இதுதான் என்னன்னா சங்கிலி கொம்பு. சரிங்களா? இது போட்டுட்டு இதுக்கு பக்கத்துல அந்த புள்ளி இல்லாத எழுத்தை எழுதணும். சரிங்களா? புள்ளி இல்லாத எழுத்து இக்குல இருந்து புள்ளி எடுத்துட்டு அது க இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த சங்கிலி கொம்பு போட்டுட்டு அதை எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க. கை, ஞை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, இழை, ளை, ரை, நை. சரிங்களா?
இதுதான் உச்சரிப்பு. அது எழுத்தும் எப்படி எழுதணும்ட்டு ஆண்டி சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணணும் நீங்க, இந்த இக்கு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு கை, அதுல இருந்து இன்னு பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு நை, 18 எழுத்துகள் இருக்கு இல்லையா, அத்தனை எழுத்து என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் பார்த்து உச்சரிச்சு அனுப்பணும். அதே மாதிரி 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், நோட் புக்ல இதே ஃபார்மேட்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். இதுதான் எனக்கு அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.